முக்கிய செய்திகள் 25 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை அரும்பாக்கத்தில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் பாதசாரிகள் வாகனங்கள் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி 100 அடி சாலையில் சென்று கொண்டிருந்த 70C எண் பேருந்தில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 4 கார்கள் மற்றும் பாதசாரிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீட் தேர்வில் வயது வரம்பு நீக்கப்பட்டதால் மூத்த குடிமக்களும் தங்கள் மருத்துவ கனவை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ளனர். 60 வயதுக்கு மேற்பட்ட 3 பேர் நடப்பாண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று MBBS படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ளனர். அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் நிலையில் அந்த சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் இவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் விண்ணப்பங்களில் சில தொழில்நுட்ப சிக்கல்களும் ஒதுக்கீடு தொடர்பான விவாதங்களும் எழுந்துள்ளன. அவசர கால தடுப்பூசி நோய்களால் ஏற்படும் உயிரிழப்பை 60 விழுக்காடு குறைத்துள்ளதாக புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கவி தடுப்பூசி கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வில் அவசர கால தடுப்பூசிகளால் காலரா, எபோலா, தட்டம்மை, மூளை காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல் போன்ற 5 வகையான நோய்களால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையை 60 விழுக்காடு குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2000 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளின் பொது சுகாதாரத்தில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா உள்ளிட்ட 4 பேர் மாநிலங்களவைக்கு நியமன உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் உஜ்வல் நிகம், கேரள கல்வியாளரும் பாஜக மூத்த தலைவருமான சதானந்தன் மாஸ்டர், வரலாற்று அறிஞர் மீனாட்சி ஜெயின் ஆகியோர் மாநிலங்களவைக்கு செல்லும் மற்ற 3 உறுப்பினர்கள் ஆவர். 4 பேரின் பெயரை பரிந்துரைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா, முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், ஓட்டப்பந்தய வீராங்கனை PT உஷா, இயக்குனர் SS ராஜமௌலியின் தந்தை விஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட 8 பேர் ஏற்கனவே நியமன உறுப்பினர்களாக உள்ளனர். திமுக வெற்றியை ஈட்ட அயராமல் பாடுபட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி வாரியான 1-to-1 சந்திப்பின் போது பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இதுவரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக மீதான தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இடையூறுகள், அவதூறுகள் என எதுவாயினும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்ட கட்சி திமுக என தெரிவித்தார். மக்களின் ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுவதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர், திமுகவுக்கு வெற்றியை பெற்றுத்தர அயராமல் பாடுபட வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே திருமணமாகி 1 வருடம் ஆன பெண் ஐயத்திற்குரிய வகையில் உயிரிழந்த நிலையில் RDO விசாரணை நடைபெற்று வருகிறது. சாக்கோட்டை மேலத்தெருவில் வசிக்கும் சேதுராமனின் மனைவி பாக்கியலட்சுமி கடந்த 8ஆம் தேதி பெற்றோரை தொடர்பு கொண்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விரைந்து சென்ற பெற்றோர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் 5 நாட்களாக சிகிச்சையில் இருந்த பாக்கியலட்சுமி நேற்று உயிரிழந்தார். பெண்ணின் உடலில் விஷம் கலந்திருந்ததாகவும் உடலில் ஆங்காங்கே காயங்கள் இருந்ததாகவும் உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்கள் கூறியதாக உயிரிழந்த பெண்ணின் பெற்றோர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் ஒரு வெளிமாநில ஆட்டோ ஓட்டுநரை சிலர் கடுமையாக தாக்கும் காட்சி, பின்னர் அந்த நபர் மன்னிப்பு கோரும் காட்சியும் சமூக தளங்களில் பரவி வருகிறது. மராத்தி மொழியை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி உத்தவ் சிவசேனா கட்சி தொண்டர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தானே அருகே மராத்தி மொழியில் பேச மறுத்ததாக கூறி கடைக்காரர் ஒருவர் தாக்கப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே மும்பையில் கட்டப்படும் வீடுகளில் குறைந்தபட்சம் 20% மராத்தியர்களுக்கு ஒதுக்குவதை கட்டாயமாக்க வேண்டும் என உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் மிலிந்த் நர்வேகர் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் போது வங்கதேசம், மியான்மர், நேபாளம் ஆகிய வெளிநாட்டினர் அதிக அளவில் வசிப்பது தெரியவந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவர்களிடம் உரிய விசாரணை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என
தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சிறுபான்மை மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி தேர்தலில் பலனடைவதே பாஜகவின் உண்மையான நோக்கம் என விமர்சிக்கின்றனர். மின்சார வாகன பேட்டரிகளுக்கு முக்கிய மூலப்பொருளான லித்தியத்தை இறக்குமதி செய்வது குறித்து ரஷ்ய நிறுவனத்துடன் இந்திய பொதுத்துறை நிறுவனமான NLC பேசி வருகிறது. ரஷ்ய அரசு நிறுவனத்திற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் லித்தியம் சுரங்கம் உள்ள நிலையில் அங்கிருந்து அதை கொள்முதல் செய்வது குறித்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. NLC நிறுவனம் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியிலும் முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக லித்தியம் கொள்முதல் செய்யப்படுகிறது. வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடியில் தனது ஆலையை அமைத்துள்ள நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் மின்சார கார்களுக்கான முன்பதிவு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக VF6 மற்றும் VF7 ஆகிய பிரீமியம் கார்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு கார்கள் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கார்களின் விலை முன்பதிவின் போது அறிவிக்கப்படும் என வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். யுக்ரைன் தலைநகர் கீவ் உள்பட பல்வேறு முக்கிய நகரங்களை குறிவைத்து 67 ட்ரோன்கள் மற்றும் 44 அதிநவீன ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதில் 6 பேர் கொல்லப்பட 67 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தேசிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 38 ட்ரோன்களையும் 11 ஏவுகணைகளையும் யுக்ரைன் விமானப்படை தடுத்து அழித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் யுக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளதால் தலைநகர் கீவில் மின்சார கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வெப்ப அதிகரிப்பால் தவித்து வரும் நிலையில் ஸ்பெயினில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. கேட்டலோனியா பகுதியில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் சென்றவர்கள் பெரும் இடையூறை எதிர்கொண்டனர். சில இடங்களில் பாலங்கள் உடைந்தன. சாலைகளை கடக்க தற்காலிக பாலங்கள் அமைத்து ராணுவத்தினர் உதவினர். விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த அமெரிக்க வீராங்கனை அமெண்டா மைதானத்தில் பேசும்போது உடைந்து அழுதது பார்வையாளர்கள் இதயத்தை கனக்கச் செய்தது. போட்டியின் இறுதியில் தனது அணிக்கு நன்றி தெரிவித்த பேசிய அமெண்டா தன்னை இந்த நிலைக்கு கொண்டுவர தனது தாய் மிகவும் கஷ்டப்பட்டதாக கூறி கண்ணீர் விட்டு கதறி எழுதார். இதை கண்ட அவரது தாயும் பார்வையாளர் மாடத்தில் இருந்தபடி கண்ணீர் விட்டார். இந்த காட்சிகள் அரங்கத்தில் இருந்த அனைவரையும் உணர்ச்சி வசப்படுத்தியது. My mom's put in more work than I have, honestly. Guys, I'm so sorry. A few more words, sorry. No, my mom is the most selfless person I know, and she's done everything to get me to this point in my life, so... நீட் தேர்வில் வயது வரம்பு நீக்கப்பட்டதால் மூத்த குடிமக்களும் தங்கள் மருத்துவ கனவை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ளனர். 60 வயதுக்கு மேற்பட்ட 3 பேர் நடப்பாண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று MBBS படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ளனர். அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் நிலையில் அந்த சிறப்பு இடஒதுக்கீட்டில் இவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் விண்ணப்பங்களில் சில தொழில்நுட்ப சிக்கல்களும் ஒதுக்கீடு தொடர்பான விவாதங்களும் எழுந்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் ஒரு வெளிமாநில ஆட்டோ ஓட்டுநரை சிலர் கடுமையாக தாக்கும் காட்சிகளும் பின்னர் அந்த நபர் மன்னிப்பு கோரும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மராத்தி மொழியை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி உத்தவ் சிவசேனா கட்சி தொண்டர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தானே அருகே மராத்தி மொழியில் பேச மறுத்ததாக கூறி கடைக்காரர் ஒருவர் தாக்கப்பட்டிருந்த சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே மும்பையில் கட்டப்படும் வீடுகளில் குறைந்தபட்சம் 20 விழுக்காடு மராத்தியர்களுக்கு ஒதுக்குவதை கட்டாயமாக்க வேண்டும் என உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் மிலிந்த் நர்வேகர் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் போது வங்கதேசம், மியான்மர், நேபாளம் ஆகிய வெளிநாட்டினர் அதிக அளவில் வசிப்பது தெரியவந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவர்களிடம் உரிய விசாரணை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ஆனால் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சிறுபான்மை மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி தேர்தலில் பலனடைவதே பாஜகவின் உண்மையான நோக்கம் என விமர்சிக்கின்றனர். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நைகான் கிழக்கில் உள்ள சுந்தர்பன் சொசைட்டியில் 16 வயதான யாஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது முதல் மாடி ஜன்னலில் இறகு பந்து சிக்கிக் கொண்டுள்ளது. அப்போது அதை எடுக்க மேலே ஏறிய போது மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது மயங்கி விழுந்த அந்த சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேவா விமான நிலையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. உதான் இணைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக 498 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர் மழையால் விமான நிலைய எல்லைச்சுவரின் ஒரு பகுதி நள்ளிரவில் இடிந்து விழுந்தது. விமான நிலைய கட்டுமான பணி தொடங்கியதிலிருந்து அதன் தரம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். திருபுவனம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் மாளிகையில் திங்கட்கிழமை முதல் மோஹித்குமார் விசாரணையை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. இந்த வழக்கில் சிறையில் உள்ள காவலர்கள் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த நிக்கிதா ஆகியோரையும் விசாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. தென்மண்டல காவல்துறை தலைவர் சிவகங்கை எஸ்பியாக இருந்த ஆஷிஷ் ராவத் ஆகியோர் விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி சுகுமாரன் ஆகியோரிடமும் விசாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை வேகம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றனர். மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 7 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களின் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இருந்த மீன்பிடி வலைகளை அறுத்து கடலில் வீசி விரட்டியடித்ததாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 1215 கன அடி நீர் வடவாறு வழியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் 47.5 அடியை எட்டியுள்ளது. பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1143 கன அடி நீர் புதிய மதகு வழியாக சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு வெளியேற்றப்படுகிறது. மேலும் சென்னை குடிநீர் தேவைக்காக 72 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. முழு கொள்ளளவை எட்டிய வீராணம் ஏரி கடல் போல் காட்சியளிப்பதை புதிய தலைமுறை பிரத்யேகமாக கழுகு பார்வையில் பதிவு செய்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. காலை நிலவரப்படி வினாடிக்கு 30,500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 22,500 கனஅடியாக குறைந்தது. இதன் காரணமாக கடந்த 15 நாட்களாக 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டது. அணையிலிருந்து வினாடிக்கு 22,000 கனஅடி நீர் மின் நிலையங்கள் வழியாகவும் 500 கனஅடி நீர் கிழக்கு மேற்கு கால்வாயிலும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு குறைந்ததால் 12 நாட்களுக்கு பிறகு கூலாம்பட்டி நெருஞ்சிப்பேட்டை இடையே விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழாவையொட்டி பக்தர்கள் குவிந்தனர். மெழுகுவர்த்தி ஏற்றியும் மொட்டையடித்தும் சிலுவை பாதையில் மண்டியிட்டு சென்றும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக பேராலயம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. நெல்லையில் உள்ள அகத்தியர் அருவிக்கு மேலே உள்ள கல்யாண தீர்த்தத்தை கண்டு ரசிக்க பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பறந்து விரிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை காண்போரை வியப்பில் ஆழ்த்தும்.
சிவன் பார்வதி திருமணத்தை காண அனைவரும் வடக்கு நோக்கி சென்றபோது உலகை சமநிலைப்படுத்த அகத்திய முனிவர் தெற்கு நோக்கி வந்த இடம் இது என்பதும், அவர் கால் பதித்த பூமிதான் இன்று அகஸ்தியர் அருவிக்கு மேலே உள்ள கல்யாண தீர்த்தம் என்பதும் புராணங்கள் கூறும் செய்தி. மழைக்காலம் மட்டுமல்லாது கோடை காலத்திலும் கூட இந்த இடத்தில் தண்ணீர் வற்றாமல் கொட்டுவது இதன் சிறப்பு. இங்குள்ள அழகு வெறும் பாறைகளில் மட்டுமல்ல, அவற்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள வரலாற்று சிற்பங்களிலும் அடங்கியிருக்கிறது. இயற்கையும் வரலாறும் கைகோர்க்கும் இந்த சொர்க்க பூமியை நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொருவரும் வந்து கண்டு ரசிக்கலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கங்கையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தின் போது வெடித்த பட்டாசு தீப்பொறிப்பட்டு அருகில் இருந்த குடிசை உணவகம் ஒன்றில் தீ ஏற்பட்டது. பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அரை மணி நேர போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பங்களாவிற்குள் புகுந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. கரடி நடவாட்டத்தை சிலர் படம் பிடித்து வனத்துறைக்கு அனுப்ப முயற்சித்துள்ளனர். அப்போது கரடி சத்தமிட்டுக் கொண்டு தாக்க வந்ததால் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். நகரின் முக்கிய இடங்களில் அண்மை காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருக்கலாச்சேரி கிராம மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுச்சூழல் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் விரிவாக்க பணிகளை வேறு இடத்திற்கு மாற்ற அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஆதரவு தெரிவித்தார். தேனியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் கட்டப்பட்ட சுவர்களை உடைத்து போராட்டம் நடைபெற்றது. புதிய பெருநிலையம் அருகே உள்ள 4 ஏக்கர் பஞ்சமி நிலம் பட்டியலின சமூக ஏழைகளுக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை தனிநபர் ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பட்டியலின மக்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்திய நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்து சர்ச்சைக்குரிய இடத்தில் மீண்டும் போராட்டம் செய்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற அந்த ரயிலில் சில பெட்டிகளில் காலை 5:30 மணி அளவில் தீ பற்றியது. இதனையடுத்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில் தண்டவாளம் அருகே குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சிலிண்டர்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் 10 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் 900 டன் டீசலும் ரயிலின் 18 பெட்டிகளும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளன. 4 வழித்தடங்களில் 3 வழித்தடங்கள் பெரும் சேதமடைந்த நிலையில் சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் இரு மார்க்கத்திலும் ரயில்கள் நிறுத்தப்பட்டு ரயில் சேவை கடும் பாதிப்படைந்துள்ளது. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சென்னையிலிருந்து கோவை, பெங்களூரு, மைசூரு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னையிலிருந்து மைசூரு செல்லும் வந்தே பாரத் ரயில் மற்றும் சதாப்தி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல சென்னையிலிருந்து கோவை செல்லும் இன்டர்சிட்டி மற்றும் சதாப்தி ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து மகாராஷ்டிராவின் நாகர்சோல் செல்லும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் சென்னை டு அரக்கோணம் வழித்தடத்தில் மட்டும் விரைவு ரயில்கள், புறநகர் ரயில்கள் என 15 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திமுக வெற்றியை ஈட்ட அயராமல் பாடுபட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி வாரியான 1-to-1 சந்திப்பின் போது பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இதுவரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக மீதான தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இடையூறுகள், அவதூறுகள் என எதுவாயினும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்ட கட்சி திமுக என தெரிவித்தார். மக்களின் ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுவதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், திமுகவுக்கு வெற்றியை பெற்றுத்தர அயராமல் பாடுபட வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடியில் தனது ஆலையை அமைத்துள்ள நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் மின்சார கார்களுக்கான முன்பதிவு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி முதற்கட்டமாக VF6 மற்றும் VF7 ஆகிய பிரீமியம் கார்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு கார்கள் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கார்களின் விலை முன்பதிவின் போது அறிவிக்கப்படும் என வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காரணமே இல்லாமல் கணவரிடமிருந்து பிரிந்து வாழும் மனைவி ஜீவனாம்சம் பெற தகுதியற்றவர் என அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு விபுல் அகர்வால் என்பவர் தனது மனைவி காரணமில்லாமல் தன்னை பிரிந்து சென்று வாழ்வதாகவும் மனைவிக்கு மாதம் 5000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்ற மீரட் குடும்பநல நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காரணமின்றி பிரிந்து வாழும் மனைவி ஜீவனாம்சம் பெற உரிமையற்றவர் என்று கூறி தீர்ப்பளித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை சீனா செல்கிறார். சீனாவின் தியான்ஜினில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்கிறது. இதில் பங்கேற்க செல்லும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடுவார் என்று கூறப்படுகிறது. 2020இல் கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட இருநாட்டு ராணுவ மோதலுக்கு பிறகு ஜெய்சங்கர் முதன்முறையாக சீனா செல்கிறார். முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா உள்ளிட்ட 4 பேர் மாநிலங்களவைக்கு நியமன உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் உஜ்வல் நிகம், கேரள கல்வியாளரும் பாஜக மூத்த தலைவருமான சதானந்தன் மாஸ்டர், வரலாற்று அறிஞர் மீனாட்சி ஜெயின் ஆகியோர் மாநிலங்களவைக்கு செல்லும் மற்ற 3 உறுப்பினர்கள் ஆவர். 4 பேரின் பெயரை பரிந்துரைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா, முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், ஓட்டப்பந்தய வீராங்கனை PT உஷா, இயக்குநர் SS ராஜமௌலியின் தந்தை விஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட 8 பேர் ஏற்கனவே நியமன உறுப்பினர்களாக உள்ளனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பள்ளி மாணவர்கள் பாத பூஜை செய்த விவகாரம் கேரளாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அடிமைத்தனத்தை குறிக்கும் இச்செயலை ஒருபோதும் ஏற்க முடியாது என மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். இது நம் கல்வி முறையின் அடிப்படை நோக்கத்திற்கே எதிரானது என்றும் குறிப்பிட்ட பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இளம் தலைமுறையினரிடம் மீண்டும் சாதி பாகுபாடு நடைமுறையை கொண்டுவரும் இலக்கின் ஒரு பகுதியே இந்த நிகழ்ச்சி என்றும் RSS அமைப்பைச் சேர்ந்தவர்களால் இப்பள்ளி நடத்தப்படுவதாகவும் இடதுசாரி மாணவர் அமைப்பான SFI கூறியுள்ளது. இதற்கிடையே ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மரியாதை செய்வது நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என மாநில ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் கூறியுள்ளார். இதை விமர்சிப்பவர்கள் எந்த கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற கேள்வி தமக்கு எழுவதாகவும் தெரிவித்தார். குரு பூர்ணிமா தினத்தை ஒட்டி காசர்கோடு மற்றும் மாவேலிக்கரா ஆகிய ஊர்களில் உள்ள CBSE பள்ளிகளில் மூத்த ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்யும் நிகழ்வு நடைபெற்றிருந்தது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் 241 பயணிகளும் இறந்த நிலையில் உயிர் தப்பிய ஒரே நபரான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது சகோதரர்களில் ஒருவரான சன்னி தெரிவித்துள்ளார். விபத்து நடந்து 1 மாதமாகியும் விஸ்வாஸ்குமார் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை என சன்னி தெரிவித்துள்ளார். விபத்து காட்சிகள் அடிக்கடி மனதில் வந்து போவதாகவும் இதனால் பல நேரங்களில் பேச்சே வராமல் தவிப்பதாகவும் இரவில் தூக்கம் கலைந்து அடிக்கடி எழுந்து உட்கார்ந்து கொள்வதாகவும் சன்னி தெரிவித்துள்ளார். உடல் ரீதியாக குணமடைந்து விட்டாலும் இன்னும் மனநல சிகிச்சைகள் சென்று கொண்டிருப்பதாகவும் லண்டன் திரும்பும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என்றும் சன்னி கூறியுள்ளார். லண்டனில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரான விஸ்வாஸ் தனது சகோதரர் அஜயுடன் இந்தியா வந்துவிட்டு ஊருக்கு திரும்பும் போதுதான் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் விமானத்தில் இருந்த அஜய் உள்ளிட்ட 241 பேரும் இறந்துவிட்ட நிலையில் விஸ்வாஸ் மட்டும் அதிசயிக்கத்தக்க விதத்தில் சில சிராய்ப்பு காயங்களுடன் எழுந்து நடந்து வந்தது உலகையே வியக்க வைத்தது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் அளவு 11 மாதங்களில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 21 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மற்ற நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது 6% குறைந்திருக்கும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து அதை வாங்குவது 8% அதிகரித்துள்ளது. பிற நாடுகளை விட குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யா இந்தியாவிற்கு அளித்து வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 500% வரி விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் போது வங்கதேசம், மியான்மர், நேபாளம் ஆகிய வெளிநாட்டினர் இந்திய வாக்காளர் அடையாள அட்டையுடன் வசிப்பது தெரியவந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவர்களிடம் உரிய விசாரணை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என
தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இன சிறுபான்மை மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி தேர்தலில் பலனடைவதே பாஜகவின் உண்மையான நோக்கம் என விமர்சிக்கின்றனர். ஒடிஷாவில் உள்ள புரி ஜெகநாதர் கோவில் சடங்கு நடைமுறைகளுக்கு காப்புரிமை பெறப்பட உள்ளது. இத்தகவலை அக்கோயிலின் காப்பாளராக உள்ளவரும் ஜெகநாதனின் முதல் சேவகராக கருதப்படுபவருமான கஜபதி மகாராஜா திவ்ய சிங் தேவ் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்து மத அமைப்பான இஸ்கான் வெளிநாடுகளில் புரி ரத யாத்திரை போன்ற நிகழ்வுகளை நடத்துவதாலும் மேற்கு வங்கத்தில் திகா என்ற பகுதியில் உள்ள ஒரு கோயிலுக்கு ஜெகநாத் தாம் என்று பெயர் வைத்து தங்கள் சடங்குகளை செய்வதாலும் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். புரி கோயில் சடங்குகள் தனித்துவமானவை, பாரம்பரியமானவை என்றும் இதை பிறரும் பின்பற்றுவதை விரும்பவில்லை என்றும் கஜபதி மகாராஜா தெரிவித்தார். மின்சார வாகன பேட்டரிகளுக்கு முக்கிய மூலப்பொருளான லித்தியத்தை இறக்குமதி செய்வது குறித்து ரஷ்ய நிறுவனத்துடன் இந்திய பொதுத்துறை நிறுவனமான NLC பேசி வருகிறது. ரஷ்ய அரசு நிறுவனத்திற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் லித்தியம் சுரங்கம் உள்ள நிலையில் அங்கிருந்து அதை கொள்முதல் செய்வது குறித்து பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. NLC நிறுவனம் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியிலும் முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக லித்தியம் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்தியாவில் முதன்முறையாக டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் 3ஆம் கட்ட சோதனை தொடங்கப்பட உள்ளது. 10,000 பேரிடம் தடுப்பூசி சோதிக்கப்பட உள்ள நிலையில் அதில் 8,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை தேசிய தொற்று நோயியல் துறை இயக்குநர் மனேஷ் முரேக்கர் தெரிவித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட 20 மையங்களில் இச்சோதனையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார். தடுப்பூசியை உருவாக்கும் திட்டத்தை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் பனேசியா பயோடெக் நிறுவனமும் இணைந்து மேற்கொண்டுள்ளன. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்டின் 3ஆம் நாள் முடிவின் கடைசி ஓவரில் நடைபெற்ற நாடகம் ரசிகர்களிடம் பேசுபொருளாகியுள்ளது. மீதமிருக்கும் 2 ஓவர்களில் இங்கிலாந்தின் ஓரிரு விக்கெட்டுகளை வீழ்த்தும் முனைப்பில் இந்திய பவுலர்கள் இருந்த நிலையில் பேட்டர் ஜாக் ராவ்லி நேரம் கடத்தும் திட்டத்துடன் செயல்பட்டது தெளிவாக தெரிந்தது. பந்து வீச பும்ரா ஓடிவந்த நிலையில் பேட்டர் கிராலி திடீரென நகர்ந்து விட்டார். ஆனால் அப்போது அவர் கண் முன்னே எந்த இடையூறும் இல்லை. அடுத்த பந்தில் விரலில் லேசாக அடிபட்ட நிலையில் உடனே மருத்துவ உதவியை கிராலி கோரினார். இதனால் 2 ஓவர்களுக்கு பதில் 1 ஓவர் மட்டுமே வீச முடிந்தது. கிராலியின் இந்த நாடகத்தால் ஆவேசமடைந்த கேப்டன் கில், இவ்வளவு பயப்படுகிறாயே, நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா என்ற ரீதியில் அவரை விமர்சித்தார். கில்லின் பதிலடி வார்த்தையால் மகிழ்ந்த சக இந்திய வீரர்கள் கைதட்டினர். எதிரணி வீரருக்கு ஆக்ரோஷமாக பதிலடி கொடுக்க விராட் கோலி இடத்திற்கு சரியான வீரர் கிடைத்துவிட்டார் என இந்திய ரசிகர்கள் சமூக தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வெப்ப அதிகரிப்பால் தவித்து வரும் நிலையில் ஸ்பெயினில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேட்டலோனியா பகுதியில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. இதனால் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் சென்றவர்கள் பெரும் இடையூறை எதிர்கொண்டனர். சில இடங்களில் பாலங்கள் உடைந்தன. சாலைகளை கடக்க தற்காலிக பாலங்கள் அமைத்து ராணுவத்தினர் உதவினர். கம்போடியாவில் சர்வாதிகாரி போல் பாட் ஆட்சி காலத்தில் மக்கள் சித்திரவதை செய்யப்பட்ட இடம் யுனெஸ்கோ நினைவு சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு கம்போடியா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது. பலர் முரசறைந்து மகிழ்ந்தனர். சர்வாதிகார ஆட்சியை மக்கள் தங்கள் ஒற்றுமையால் வீழ்த்தி உலகிற்கே முன்னுதாரணமாக உள்ளதை குறிக்கும் ஒரு இடத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி தருவதாக கம்போதிய அமைச்சர் ஹப் டச் கூறினார். 1975ஆம் ஆண்டு முதல் 1979ஆம் ஆண்டு வரை கம்போடியாவை ஆட்சி புரிந்த சர்வாதிகாரி போல் பாட் சுமார் 20 லட்சம் பேரை கொன்று குவித்தார். இனப்படுகொலையின் அடையாளமாக அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்திற்குத்தான் யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சிறுத்தை ஒன்று முன்னங்கால்களை தூக்கிக் கொண்டு பின்னங்கால்கள் மூலம் உட்கார்ந்திருக்கும் அரிய வீடியோ வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள க்ரூகர் தேசிய பூங்காவில் மாரி டர்டன் என்ற புகைப்பட நிபுணரின் கேமராவில் இந்த காட்சி பதிவாகியுள்ளது. ஒரு மனிதனைப் போல சிறுத்தை உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் உள்ள காட்சிகள் சமூக தளங்களில் பரவி வருகின்றன.
பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் டிக்டாக் கணக்கை நீக்க மறுத்ததற்காக 16 வயது மகளை தந்தையே சுட்டுக் கொன்ற சம்பவம் நடந்துள்ளது. முதலில் அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் நாடகமாடியுள்ளனர். பின்னர் காவல்துறையின் தீவிர விசாரணையில் டிக்டாக் கணக்கை நீக்க மறுத்ததற்காக தந்தையே தன் மகளை சுட்டுக் கொன்றது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அச்சிறுமியின் தந்தையை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கடந்த மாதம் லட்சக்கணக்கான ஃபாலோயர்களை கொண்ட 17 வயது டிக்டாக் பிரபலமான சனா யூசப் கொல்லப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது.